கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான தியானம். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சண்டே கிளாஸில் கிறிஸ்மஸ் டைமில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். என்ன அப்படின்னா, கிறிஸ்து பிறப்பை நாடகமாக நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு டைலாக், ஒவ்வொரு கேரக்டர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. கடைசியாக ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கிறான். அவன் ரொம்ப மக்கு பையன். அவனுக்கு எதுவுமே மண்டையில் நிற்காது. எது சொல்லி கொடுத்தாலும் டைலாக் மறந்துடுவான். ஸோ அப்போ அவனுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கும்போது, இருக்கிறதுலே ரொம்ப சின்ன கேரக்டர், ஒரு சத்திரக்காரனாக அவனை போடுறாங்க. அவனோட டைலாக் என்னென்னா, யோசேப்பு மரியாளும் கதவை தட்டிட்டு இடம் இருக்கான்னு கேட்பாங்க. இவன் சொல்லணும், இடம் இல்லை அப்படின்னு சொல்லி கதவை அடைக்கணும். அவ்வளோதான் அவனுடைய டைலாகு. சரி அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆயத்தமாயிட்டாங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு சீனாக நடக்குது. அப்போ யோசேப்பும் மரியாளும் இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறாங்க. இவன் முதல் 2 முறையும் கதவை திறந்துட்டு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதவை டப்புன்னு அடிச்சிடுறான். 3வது முறை அவங்க கதவை தட்டி இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் கதவை திறந்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கான். அவங்கள பார்த்துட்டே நிற்கிறான். எல்லாரும் இவன் சொல்லட்டும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் எதுவுமே சொல்லாமல் பார்த்துட்டே நிற்கிறான். அப்போ டீச்சர்ஸ் எல்லாம் பின்னாடி இருந்து அவனை புஷ் பண்ணுறாங்க. சொல்லுடா, இடம் இல்லைன்னு சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து அவனை புஷ் பண்ணுறாங்க, திட்டுறாங்க. ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை. அப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்தில் அவன் அப்படியே ஓன்னு கத்தி அழ ஆரம்பிச்சு, இல்லை இல்லை, இந்த டீச்சர் பொய் சொல்கிறாங்க, ஏசப்பாவுக்கு இடம் இருக்குது, வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள உள்ளே கூப்பிட்டு வச்சுட்டானா. அப்படியே அந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணுறாங்க. அல்லேலூயா. இந்த சின்ன பையன் ஒரு மக்கு பையனாக இருந்தால் கூட அவனுடைய இருதயத்தில் முதல்ல ஏசப்பாவுக்கு இடம் இருந்துச்சு. இடம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு மனசு வரல அவனுக்கு. அதனால் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதான். நம்மளும் எத்தனையோ நாட்களாக, ஆண்டுகளாக நம்மளும் கிறிஸ்தவங்களாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏசப்பாவுக்கு இருதயத்தில் இடம் கொடுக்காம வீணான வைராக்கியங்களுக்கும் பெருமைகளுக்கும் பொறாமைகளுக்கும் போட்டி, எவ்வளவு பொய்கள், இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து நம்ம இருதயத்தை கொடுத்துட்டு ஏசப்பாவுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த நாளில் ஏசப்பா நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்குறாங்க, உன் இருதயத்தில் எனக்கு ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்முடைய பதில் என்ன? அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் உள்ளத்தில் நீங்கள் வாங்க ஏசப்பா. எங்கள் உள்ளத்தை வெறுமையாக்கி தரோம். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிரியமில்லாததை வெறுக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.